நம்ம வீட்டில் எந்த குழம்பு வச்சாலுமே நம்ம ஃபைனலாக ஊற்றி சாப்பிட்றது என்னவோ ரசம் தான். அந்த ரசத்தில் நம்ம பருப்புலாம் போட்டு செய்கிறப்ப நல்லா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதை நம்ம ஸ்கூல் குழந்தைங்களுக்கு லஞ்சுக்கு கூட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்து அனுப்பலாம். வாங்க பருப்பு ரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் சுபஸ்ரீ, வெல்கம் டு சுபா குக்கரி. ஒரு குக்கரில் 1/2 கிளாஸ் பருப்பு எடுத்து நான் கழுவி வச்சுருக்கேன். இது கூட நம்ம ஒரு 4-5 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன், 2 பச்சை மிளகாய், 2 தக்காளி இது போல் நடுவில் உள்ள தண்டை நீக்கிட்டு அதையும் நான் சேர்த்துக்கிறேன். இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள். நீங்கள் மிளகு இடித்து கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் மிளகு பவுடர் சேர்த்துக்கிறேன். பருப்பு வேகிறதுக்கு நம்ம இப்போது ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 4 விசில் போட்டு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் யூஸ் பண்ணுற பருப்பு வந்து ரேஷன் பருப்பு, அதனால் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் நான் 4 விசில் போட்டு எடுத்துக்கிறேன். பருப்பு வேகட்டும். இப்போ நம்ம ஒரு 3 சின்ன வெங்காயம் தோல் உரித்து வச்சுருக்கேன், அதை நான் இடித்து எடுத்துக்கிறேன். பாருங்கள், இது போல் இடித்து எடுத்துக்கணும். குக்கர் 4 விசில் வந்துடுச்சு. இப்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ப்ரெஷர் அடங்கினதுமே நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், பருப்பு தக்காளி எல்லாம் எப்படி வெந்து வந்திருக்குன்னு பாருங்கள். இதை கொஞ்சம் லைட்டாக நம்ம மசிச்சு எடுத்துக்கலாம். இப்படி கரண்டியை வச்சு நம்ம மசிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு மசிச்சா போதும். அவ்வளோதான், பருப்பு ரெடி ஆகிடுச்சு. வாங்க நம்ம ரசத்துக்கான தாளிப்பு ரெடி பண்ணலாம். இப்போது ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன், 1/2 டீஸ்பூன் சீரகம். இது ரெண்டும் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம 3 சின்ன வெங்காயம் இடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம பருப்பு வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ரசம் கொதிக்கலாம் வேண்டாம், ஓரளவுக்கு நுரைச்சாலே போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்தால் போதும். இப்போ நம்ம லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். நான் பெருங்காயம் போடுறதுக்கு மறந்துட்டேன். நீங்கள் தாளிப்பு செய்கிறப்பயே பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், இப்போ சூப்பரான பருப்பு ரசம் ரெடி ஆயிடுச்சு. ரெகுலராக நம்ம ஒரே மாதிரியான ரசம் வச்சுருப்போம். இந்த மாதிரி பருப்பு ரசம் செஞ்சு கொடுங்க, வீட்டில் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கும் நீங்கள் ரசம் வச்சு கொடுப்பீங்க இல்லையா லஞ்சுக்கு, அதுக்கு மாறாக இந்த மாதிரி பருப்பு சேர்த்து பருப்பு ரசம் வச்சு கொடுங்க. கண்டிப்பாக ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இது கூட நம்ம காரசாரமான பொட்டேட்டோ ஃப்ரை இது போல் ஏதாவது காரமாக நீங்கள் சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம், செம்மையாக இருக்கும். அவ்வளோதான், நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பருப்பு ரசம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சுபா குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.